ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா நினைச்சதை சாதிச்சிட்டாங்கப்பா. அதாவது இளிச்சவாயம் கிடைச்சானா ஏறி மதிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு இளிச்சவாயம் மாதிரி இருந்த நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 முழுவதும் நடக்குது. சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாங்க. அதில் வந்து பகடக்காயாக நம்ம திவாகரை யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. காலையில் அது வெடிக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் வந்து அதிகப்படியாக வந்து பிரச்சனைகளை உண்டாக்குறாங்க. இப்போ வந்துட்டு அந்த மேனேஜர் பதவி மாறுது. அதை வந்து சபரி வரணும்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி நினைக்கிறாங்க. ஆனால் சபரி என்ன பண்ணுறாரு, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுகிற மாதிரி பேசிட்டு சாண்ட்ரா என்னால் முடியாதுன்னு சொன்னோடனே அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறாரு, அவரோட பதவியை திவாகர் கொடுக்குறாரு. இது எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அவங்க நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், நீங்கள் உள்ளே வர வேண்டாம், நான் வந்து ஒரு டீம் மாற்றுறேன், உங்களுக்கு தேவை டீம் மாற்றுறது தானே, டீம் மாற்றுறேன்னு சொல்லிட்டு டீம் மாற்றி விட்டுறலாம். ஏன் அப்படின்னா இந்த குட் ஸ்டாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அந்த இதுக்காக இவர் நான் விரும்பலன்றாரு. நிறைய பேர் நான் விரும்புகிறேன்றாங்க. திவ்யா விரும்புகிறாங்க, பிரவீன்ராஜ் விரும்புகிறாப்புல, நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் நான் கொடுக்க மாட்டேன், திவாகருக்கு தான் கொடுப்பேன்னு என்ன அர்த்தம்? இவங்களுக்கு கொடுத்தா நாளை பின்னே எனக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி எஃப்ஜே கேட்க வந்தேனே, எஃப்ஜே அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாரு, போகிறாரு வராரு, எதையுமே கேட்க மாட்டாரு. ஆஸ் ஏ மேனேஜர் கேட்கணும். அவர் மீட்டிங்லேயே உட்காரல. சரி, தலையாக இருந்த திவ்யாவை கேட்பாங்களா, தலை இருந்த சார்பத்தில் அவங்களும் கேட்கல. சும்மா உட்காந்துட்டு சரி ஏதாவது நல்லது சொல்லுவாங்க, நம்மளுக்கு நடந்த அநியாயத்துக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்குன்னு பார்த்தா அவரத்துக்கு போட்டாங்க. இப்போ அவர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்போயும் அவர் என்ன பண்ணுறாரு, ஆனால் எல்லா காஸ்ட்யூமும் அவருக்கு செட் ஆகுது. இப்போயும் வந்துட்டு போட்டு அந்த இதை போட்டு அப்படியே மூஞ்சி ரியாக்ஷன்லாம் காமிச்சார். அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக் பண்ணார். அப்புறம் நடிப்பு அரக்கன் அதை சொல்லிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு டைலாக் சொல்லிட்டு, மக்களே எனக்கு தெரிஞ்ச டைலாக்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நின்று உக்காந்தார். அதுக்கப்புறம் எந்திரிச்சார் அப்படி கேமராவோட போனார். இவர் ஸ்டாச்சுன்றதை மறந்துட்டார். இதுதான் திவாகர். இதே இது மற்றவங்க பண்ணால் எப்படி இருக்கும்? இவரால் உட்காரவும் முடியாது. அவரை தூக்கின்னு போய் நீங்கள் ஸ்டாச்சுவில் உட்கார வச்சிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? முதல்ல அவர் ஏன் போகணும்? இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் சபரின்னு கேட்டவங்களாம் ஜஸ்டிஸ் ஃபார் திவாகர்னு கேட்க வச்சுட்டாங்களா இல்லையா அவங்களே? இதுதான் தவளி தன் வாயால் கடுன்றது. சபரிக்காக ஒரு வலையை விரிச்சா சபரியே வந்துட்டு அந்த வலை எனக்கு செட் ஆகாது, திவாகருக்கு உண்டானது தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தள்ளி விட்டார். இப்போ திவாகருக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு ஓட்டு ஏறப்போகுது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா சாண்ட்ராவை போய் கேட்குறாரு, நீங்கள் ஸ்டாச்சுவாக நிற்க முடியுமா? அவங்க எப்படி நிற்பாங்க? அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க என்னால் நிற்க முடியாதுன்னு. தீர்வுகள் இருந்தும் அந்த தீர்வு காணாமல் வேணுட்டுமே வந்து திவாகரை நிற்க வச்சது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு அப்படின்னு தான். ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருந்தா ஓகே, தப்பு பண்ணாமல் ஒருத்தரை வந்து இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்ற ஒரு காரணத்துக்காக மூவ் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். திவாகருக்கு நடந்த இந்த அநீதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.